சோழ பேரரசை ஆட்சி செஞ்ச சோழ அரசர்கள்ல எந்த அரசர் தலை சிறந்த அரசர்னு கேட்டா நிறைய பேர் ராஜராஜ சோழன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆக்சுவலா சோழ பேரரசு அதோடைய உச்சபட்ச மாட்சிமையை அடைஞ்சது எப்பனா ராஜேந்திர சோழன் காலகட்டத்துல தான். ஏன்னா ராஜேந்திர சோழன் அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்துல தான் சோழ பேரரசுடைய எல்லைங்கிறது தமிழ்நாட்டை கடந்து கடாரம் வரைக்கும் பறந்து விரிஞ்சிருந்துச்சு. அவ்வளவு பெரிய சோழ பேரரசை கிழக்காசியா முழுமைக்கும் உருவாக்கி காமிச்சவர் தான் ராஜேந்திர சோழன். ஆனா அதே ராஜேந்திர சோழன் அவர்களுடைய பேரை வச்சிருந்த இன்னொரு சோழனுடைய ஆட்சி காலகட்டத்துல தான் அந்த சோழ பேரரசுங்கிறது அஸ்தமிக்க ஆரம்பிச்சது. ஆமா, மூன்றாம் ராஜேந்திர சோழனுடைய ஆட்சி காலகட்டத்துல சரிவை நோக்கி நகர ஆரம்பிச்ச சோழ அரசுங்கிறது ஒட்டுமொத்தமா காணாம போயிருச்சு, அழிஞ்சே போச்சு. ஆனா ஒவ்வொரு பேரரசு அழிய தொடங்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னொரு பேரரசுங்கிறது உலகத்துடைய ஏதோ ஒரு மூலையில் உதயமாகும் அப்படிங்கிறது தான் வரலாற்று நியதியாக எப்பவுமே இருந்திருக்கு. அப்படி ஆசியாவுடைய தென்கோடி திசையில் சோழ பேரரசு அஸ்தமிக்க தொடங்கின அதே நேரத்தில் வடதிசையில் ஒரு புதிய பேரரசு புதுசாக உதயமாகி உருவாக தொடங்குச்சு. அதை உருவாக்க ஆரம்பித்த அந்த அரசனின் பெயர் செங்கிஸ்கான். ரஷ்யாவுக்கு கீழே சைபீரியாவுக்கு பக்கத்தில் மங்கோலியாங்கிறது இருக்கு. அந்த மங்கோலியாவுடைய தென் திசையில் கோபி பாலைவனத்தை கடந்தோன்னா சீனாங்கிறது வரும். இந்த மங்கோலியாவில் இருக்கக்கூடிய ஓனன் நதிக்கரையோரமா கிபி 1162 காலகட்டத்தில் அங்கே இருந்த ஒரு பழங்குடி இனக்குழுவுடைய ஒரு கூடாரத்துக்குள்ள கடத்தி கொண்டு வரப்பட்ட ஒரு பெண் பிரசவ வழியில் துடிச்சுக்கிட்டு இருந்தா. ரொம்ப நேரம் சிரமத்துக்கு அப்புறமா அவள் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தா. அந்த குழந்தை வெளியில் வரும்போது அதோட ஒரு கை ரொம்ப இறுக்கமாக மூடப்பட்டிருந்துச்சு. அதோட கை விரல்களை ஒவ்வொன்றா விளக்கி பார்த்தப்போ அந்த கைகளுக்குள்ள ஒரு இரத்த கட்டிங்கிறது இருந்துச்சு. அப்படி கையில் இரத்த கட்டியோடு இந்த குழந்தை வந்திருக்கிறது நன்மைக்கு அடையாளமா தீமைக்கு அடையாளமா? அது அந்த குழந்தைக்கு நல்லதா இல்லை கெடுதியா? இல்லை அந்த குழந்தையால் அவளுக்கு நல்லதா அவளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லதா இல்லை கெடுதல் நடக்குமா? அப்படிங்கிறது 16 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு புரியாத ஒரு புதிராக இருந்துச்சு. அவளுக்கு பக்கத்தில் கதறி அழுதுகிட்டு இருந்த அந்த குழந்தைய அப்படியே வாரி தூக்குனா அந்த பெண்ணை கடத்திக்கிட்டு வந்தவனும் அந்த குழந்தையுடைய தகப்பனுமான எசுகை. அப்படி வாரி எடுத்ததோட அந்த குழந்தைக்கு முத்தமிட்டு அவனுக்கு டெமுஜின் அப்படிங்கிற பேரும் வச்சான் எசுகை. யார் இந்த எசுகை? யார் இந்த பையன்? ஏன் அந்த பொண்ணு கடத்தி வரப்பட்ட ஒரு பெண்ணாக இருக்கா? எதனால் அது நடந்துச்சு? டெமுஜின்னு பேர் வைக்கப்பட்ட அந்த ஆண் குழந்தையை பெற்றெடுத்த அந்த தாயின் பெயர் ஹோலன். ஓல்குனுட் அப்படிங்கிற ஒரு இனக்குழுவை சேர்ந்தவங்க. மங்கோலியாவில் ஓல்குனுட் மாதிரி ஒரு இனக்குழுவில் ஏகப்பட்ட இனக்குழுக்கள் பல இடங்களில் பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. மங்கோலியாவில் இப்படி ஏகப்பட்ட இனக்குழுவாக பிரிஞ்சிருந்த அந்த மக்களை மங்கோலியர்கள் அப்படின்னு பொதுவாக அழைக்கலாம். அவங்களுடைய நம்பிக்கையின்படி ஒரு கதை இருக்குது. என்னென்னா, காட்டில் வாழ்ந்த ஒரு புனிதமான சாம்பல் ஓனாய்ங்கிறது ஒரு சிகப்பு மானோட ஒன்றா கலந்து மங்கோலியர்களை பிரசவிச்சது. அவங்க தான் இப்படி பல இனக்குழுக்களாக பிரிஞ்சு வாழ்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கையாக இருந்துச்சு. இப்படி பல இனக்குழுக்களாக பிரிஞ்சிருந்த மங்கோலியர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. சண்டை போடுறதுன்னா சாதாரணமாக சண்டை போடுறது இல்லை. ஒரு இனக்குழு இன்னொரு இனக்குழு மேலே தாக்குதல் நடத்தினா அந்த இனக்குழுவுடைய உடைமைகளையும் பெண்களையும் கடத்திக்கிட்டு வர்றதுங்கிறத வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது திருடிக்கிட்டு வர்றதுங்கிறத வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி ஒவ்வொரு இனக்குழுவும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக இன்னொரு இனக்குழுவோட சண்டை போட்டு அவங்களுடைய உடைமைகளையும் பெண்களையும் எடுத்துட்டு வர்றதை வழக்கமாக வச்சுருந்தாங்க. அவங்கள கொலை செய்யறதுங்கிறத வழக்கமாக வச்சுருந்தாங்க. அது அப்போ இருந்த மங்கோலியர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே இருந்துச்சு. மங்கோலியர்களுடைய இந்த காட்டுத்தனமான செயல்பாடுங்கிறது பக்கத்தில் இருந்த சீனாவுக்கு பெரிய தலைவலியாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க அடிக்கடி சீனாவுடைய எல்லைக்குள்ளே நுழைஞ்சு இதே மாதிரி காட்டுத்தனமான தாக்குதல் நடத்தி அங்கே இருக்கக்கூடிய உடைமைகளையும் பெண்களையும் கடத்திட்டு கொண்டு போகிறதுங்கிறத வழக்கமாக வச்சுருந்தாங்க. பல சீன கிராமங்கள் அவங்களால பாதிப்புகளை சந்திச்சு. அவங்களுடைய தாக்குதல் கிட்டேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சீன பெருஞ்சுவர் அப்படிங்கிறதே கட்டி எழுப்பப்பட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா பல தலைமுறை கடந்து அது கட்டி முடிக்கப்பட்டுச்சு. ஆனால் அதை தொடங்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் மங்கோலியர்களுடைய இந்த மனப்பான்மை தான். அதே சமயத்தில் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் இவங்க அடிச்சுக்கிட்டு இருந்ததுங்கிறது சீனாவுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாகவே இருந்துச்சு. ஏன்னா மங்கோலியர்கள் இப்படி ஒற்றுமை இல்லாமல் சண்டை போடுறதுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான ஒரு சூழலை தான் உருவாக்குச்சு. ஏன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மங்கோலியாவில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா எப்போ வேணால் தாக்குதல் நடத்தலாம், அந்த தலைவலி எதுக்கு அப்படின்னா சீனாவை அப்போ ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த அத்தனை ஆட்சியாளர்களுமே யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க.
சொல்லப்போனால் அப்படி அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறதுக்கு ஒரு வகையில் சீனாவே காரணமாக இருந்துச்சு. தன்னுடைய ராஜதந்திரத்தை பயன்படுத்தி சீனாவை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த ஒவ்வொரு ஆட்சியாளர்களுமே இவங்களை சண்டை போட வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்படி ஒற்றுமை இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருந்த பல இனக்குழுக்களில் ஓல்குனூட்டுங்கிற ஒரு இனக்குழுவில் பிறந்தவங்க தான் ஹோலந்து. இந்த ஓல்குனூட் இனக்குழுங்கிறது அழகிய பெண்களுக்காக பிரசித்தி பெற்றது. மங்கோலியர்கள் மத்தியில் அழகான பெண்கள்னா அது ஓல்குனூட் பெண்கள் தான் அப்படிங்கிற பேர் இருந்துச்சு. அதனால் ஓல்குனூட் பெண்களில் ஏதாவது ஒரு பெண்ணை எப்படியாவது கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா மற்ற இனக்குழுவை சார்ந்த ஆண்கள் அந்த பெண்களை தேடி வரக்கூடியது வழக்கமாக இருந்துச்சு. அப்படி மெர்கிட்டுங்கிற ஒரு இனத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் ஹோலனை தேடி வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் தெரிவித்தான். மங்கோலியர்களுடைய வழக்கத்தின்படி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆண்மகன் வந்து கேட்டால் அவனுக்கு முதல்ல அந்த பெண்ணுடைய தாய் தந்தையை அனுமதி தரணும். எப்படி அனுமதி தருவாங்கன்னா, அவங்களுடைய வீட்டில் அந்த ஆண்மகன் வேலை செய்யணும். சும்மா ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு 1 மாதம் 2 மாதம் இல்லை, பல வருஷங்களுக்கு வேலை செய்யணும். 6 வருஷம் 7 வருஷம் வேலை செய்யணும். அப்படி வேலை செஞ்சு முடித்ததுக்கப்புறமா அவனுடைய வேலை திறமையை பார்த்து எந்த அளவுக்கு அவன் உண்மையாக இருக்கான் அப்படிங்கிறத பார்த்து தங்களுடைய பெண்ணை அவனுக்கு கல்யாணம் முடிச்சு வைப்பாங்க. இப்படி ஒரு 7 வருஷம் ஹோலனுடைய வீட்டிலேயே வேலை பார்த்து அதுக்கப்புறம் ஹோலனை திருமணம் செஞ்சுக்கிட்டு தன்னுடைய கிராமத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தான் அந்த இளைஞன். தனியாக பயணிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், மங்கோலியர்களுடைய வழக்கம் அப்படியாக தான் இருந்துச்சு. திருமணம் முடிஞ்சதுக்கப்புறமா சொந்தக்காரங்களோட ஒரு பெரிய படை திரட்டிக்கிட்டு மாப்பிள்ளையோடைய வீட்டுக்கு போகிறதுங்கிறது அவங்களுடைய வழக்கம் கிடையாது. கல்யாணமான அவங்க 2 பேர் மட்டும் தேவையான உடைமைகளை எடுத்துக்கிட்டு மாப்பிள்ளையுடைய ஊருக்கு கிளம்புறது தான் அவங்களுடைய வழக்கமாக இருந்துச்சு. அப்படி அவங்க பயணம் செய்யும்போது ஒரு காட்டு பாதையில் ஓரிஜின் இனத்தை சார்ந்த ஒரு தலைவன் அவங்கள வழிமறித்து அந்த புது கணவனை ஓட விரட்டி விட்டு அந்த மனைவியை தன்னுடைய மனைவியாக கடத்தி கொண்டு வந்தான். அதுவே ஹோலனுக்கு கொடுமையாக இருந்துச்சுன்னா இன்னொரு கொடூரம் அவளுக்கு காத்துக்கிட்டு இருந்துச்சு. கடத்தி கொண்டு வரப்பட்டு அவனுடைய குடிலுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அவளுக்கு தெரிய வந்துச்சு அவனுக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு குழந்தை இருந்தது. தன்னை 2ஆவதாக திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக தான் தன்னோட புது கணவனை ஓட விரட்டி விட்டுட்டு தன்னை கடத்திக்கிட்டே கொண்டு வந்திருக்கான் இவன் அப்படின்னு தெரிய வந்துச்சு. ஆனால் எதிர்த்து பேசுறதுக்கு எந்த வழியும் இல்லை. அவன் சொல்கிறத கேட்டாகிறது தான் அவளுக்கு இருந்த ஒரே வழி. ஹோலனை கடத்தி கொண்டு வந்த அந்த படுபாதக செயலை செஞ்சது எசுகை, போரிஜின் இனக்குழுவுடைய ஒரு பிரிவுடைய தலைவனாக இருந்தவர். ஏகப்பட்ட போர்களில் பயங்கரமாக சண்டை போட்டவர். அதனால் அவருக்கு மிகப்பெரிய மரியாதைங்கிறது அவருடைய இனக்குழு மத்தியில் இருந்துச்சு. தன்னுடைய இனக்குழுவுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அரணா அவர் இருந்தார். அதே சமயத்தில் போரிஜின் இனக்குழுங்கிறது ரொம்ப சிறிய இனக்குழுவாக இருந்ததால் மற்ற பெரிய இனக்குழுவோட ஒன்றா சேர்ந்து தான் பல போர்களை செஞ்சாங்க. நான் போர்கள்னு சொல்கிறது மற்ற இனக்குழுக்கள் மேலே தாக்குதல் நடத்தி அவங்க கிட்டேருந்து உடைமைகளை எடுத்துகிட்டு வர்றது தான். வேறு எந்த வகையான போர்களும் கிடையாது. தனக்கு கிடைச்ச வாழ்க்கை அதுதான், அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற சமாதானத்தோட எசுகையோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தா ஹோலன். அந்த சந்தோஷத்துக்கான முதல் அடையாளமாக பிறந்தவன் தான் டெமுஜன். டெமுஜனுக்கு அப்புறமா தொடர்ந்து 3 குழந்தைகள் எசுகை ஹோலன் தம்பதிகளுக்கு பிறந்தாங்க. நல்லா சந்தோஷமாக போயிட்டு இருந்துச்சு அவங்களுடைய குடும்பம். அந்த சமயத்தில் டெமுஜனுக்கு 8-9 வயசாச்சு. அது மங்கோலிய ஆண் பிள்ளைகளுக்கு சரியான மணப்பெண்ணை தேட வேண்டிய வயது. ஆமாம், 8 வயசில் ஒரு பெண்ணை பார்த்து பிடிச்சி போய் அவங்க வீட்டில் வேலை செய்ய ஆரம்பித்தாதான் அடுத்து ஒரு 7-8 வயசில் அவனுக்கு ஒரு 15-16 வயசு ஆகும். அப்போ அவனுக்கு திருமணம் முடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படிங்கிறதால 8 வயசுலேயே அவனுக்கான மணப்பெண்ணை தேட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி டெமுஜனுக்கான மணப்பெண்ணை தன்னுடைய இனக்குழுவில் தான் தேடணும் அப்படின்னு ஹோலனுடைய ஆசையாக இருந்துச்சு. அவளுடைய ஆசைக்கு இணங்கி அவனுடைய அப்பா எசுகை அவனை அவனுடைய அம்மாவுடைய இனக்குழுவை தேடி கூட்டிகிட்டு போனார். அப்படி கூட்டிகிட்டு போகிறதுல எசுகைக்கு இன்னொரு லாபமும் இருந்துச்சு. என்னென்னா, அவருடைய மூத்த மனைவியுடைய முதல் மகனுக்கும் டெமுஜனுக்கும் நடுவில் ஒரு உரசல்ங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குங்கிறத எசுகை உணர்ந்தார். அது ரொம்ப பெருசாகி குடும்பத்துக்குள்ளே பெரிய பிரச்சனையாகிடக்கூடாது அப்படிங்கிறதால டெமுஜனை ரொம்ப தூரமான இடத்துல போய் வச்சுட்டா எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு யோசித்து டெமுஜனை கூட்டிகிட்டு போனார். ஆனால் அவங்க அம்மாவுடைய இனக்குழுவை தேடி போனாலும் அந்த இனக்குழுவை பெண்ணை பார்க்காம போகிற வழியிலேயே ஒரு இனக்குழுவில் இருந்த ஒரு குடும்பத்தோட தங்க வேண்டிய சூழல்ங்கிறது டெமுஜனுக்கும் அவருடைய அப்பாவுக்கும் ஏற்பட்டுச்சு. அந்த வீட்டில் இருந்த பெண்ணுடைய அழகுங்கிறது டெமுஜனை ரொம்பவே கவர்ந்துச்சு. இத்தனைக்கும் டெமுஜனோட ஒரு வயசு மூத்தவளாக இருந்தாலும் அவள் அழகுல மயங்கி காதலில் விழுந்தான் டெமுஜன். காதல் வயப்பட்ட அந்த பெண்ணுடைய பெயர் போர்டே.
போர்டேவை டெமுஜனுக்கு மனம் முடிச்சு வைக்கிறதுக்கு போர்டேவுடைய அப்பா அம்மா ரொம்பவே விருப்பம் தெரிவித்தாங்க. அதனால் டெமுஜனை அங்கே இருந்து ஒரு 7 வருஷத்துக்கு வேலை செய்யடா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கிராமத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தார் டெமுஜனுடைய அப்பா எசுகை. போகிற வழியில் தாத்தர் இனக்குழு ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறத பார்த்தாரு எசுகை. தாத்தர் இனக்குழுவுக்கும் இவருக்கும் ஏற்கனவே பகை இருந்துச்சு. ஒரு தாத்தர் இனக்குழுவுடைய தலைவனை எசுகை ஏற்கனவே கொலை செஞ்சுருந்தார். ஆனால் தன்னை அவ்வளவு சீக்கிரத்தில் அடையாளம் கண்டுபிடிச்சிட மாட்டாங்க அப்படின்னு யோசித்தார் எசுகை. போகிற வழி வேற ரொம்ப தூரமாக இருக்கிறதால அந்த விருந்தில் கலந்துக்கிட்டு தேவையான அளவுக்கு சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு முடிவெடுத்து அந்த விருந்தில் போய் கலந்துக்கிட்டார். ஆனால் அந்த விருந்தில் இருந்த தாத்தர் இனக்குழுவை சேர்ந்த ஒருத்தன் அவரை சரியாக அடையாளம் கண்டுபிடிச்சி அவர் குடித்த பாலில் விஷம் கலந்து கொடுத்தான். விஷம் கலந்த பாலை குடித்ததுமே அவருடைய உடல்நிலைங்கிறது மோசமாக ஆரம்பிச்சது. தன்னை வஞ்சம் வச்சு கொலை செய்கிறதுக்கான முயற்சி நடந்திருக்கு அப்படிங்கிறத உணர்ந்த எசுகை தன்னுடைய குதிரை மேலே ஏறி ரொம்ப விரைவாக தன்னுடைய கூடாரத்துக்கு போய் அடைஞ்சார். அப்படி போய் அடைஞ்சதும் தன்னுடைய மகன் டெமுஜனை திரும்ப அழைச்சிட்டு வர்றதுக்கான உத்தரவு கொடுத்தாரு எசுகை. தன்னுடைய தந்தை மோசமான நிலையில் இருக்காரு அப்படிங்கிற செய்தி கிடைச்சதும் உடனே புறப்பட்டான் டெமுஜன். ஆனால் அவன் வந்து சேர்றதுக்குள்ள அவனுடைய அப்பா மரணம் அடைஞ்சிருந்தார். அவருடைய மரணங்கிறது ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே தலைகளாக புரட்டி போட்டுச்சு. 2 மனைவிகள் 9 குழந்தைகளை நிர்கதியாக விட்டுட்டு போயிருந்தாரு எசுகை. ஆனால் அவங்க அத்தனை பேரையும் அரவணைச்சு ஆதரவு தந்து அவங்களுக்கான உணவு தர்றதுக்கு கூட எசுகை எந்த இனக்குழுக்காக போரிட்டாரோ அந்த இனக்குழு தயாராக இல்லை. எசுகை அந்த சமயத்தில் டாய்சூட் அப்படிங்கிற இனக்குழுவோடு சேர்ந்து தான் போர்களை செஞ்சுக்கிட்டு இருந்தார். டாய்சூட் இனக்குழு அவங்கள ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கிறதுன்னு முடிவு செஞ்சாங்க. எசுகையுடைய சொந்த இனமான போரிஜின் டாய்சூடோட எண்ணிக்கையில் குறைவானவர்களாக இருந்தாங்க. அதனால் அவங்களால டாய்சூடை எதிர்த்து கேள்வி கேட்கவே முடியல. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டுமே செய்யக்கூடியவர்களாக அவங்க இருந்தாங்க. இப்படி ஒரு சூழலை 10 வயசுக்கும் குறைவான குழந்தைகளோடு இருந்த அந்த 2 பெண்களை அப்படியே ஒட்டு மொத்தமாக கைவிட்டுட்டு டாய்சூட் அவங்களுடைய முகாமை மாற்றி அமைக்க கிளம்பி போனாங்க. ஒட்டு மொத்தமாக நிர்கதியான நிலையில் சிறுவர்களையும் கை குழந்தைகளையும் வச்சுக்கிட்டு அந்த 2 பெண்களும் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் மொழி பிதுங்கி நின்னாங்க. ஆனால் அப்படி ஒரு இக்கட்டான சூழல்லையும் நிமிர்ந்து நின்னா ஹோலன். எப்படியும் தன்னுடைய குழந்தைகளை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் அவளுக்கு இருந்துச்சு. தானே சொந்தமாக வேட்டையாடி அதில் கிடைச்ச உணவை வச்சு தன்னுடைய குழந்தைகளை வளர்த்தெடுக்க ஆரம்பித்தான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தைகள் வளர ஆரம்பித்தான். மூத்த குழந்தைகள் 11 வயது அடைஞ்சப்போ அவங்களும் வேட்டையாட ஆரம்பித்தாங்க. அதனால் குடும்பத்துக்கு போதிய அளவுக்கான உணவுங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சது. இப்படி ஒரு சூழலில் டெமுஜனுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பன் கிடைச்சான். அவனுடைய பெயர் ஜமுக்கா. ஜமுக்காவுடைய இனக்குழு டெமுஜனுடைய குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு இருந்த இடத்துக்கு பக்கத்துலேயே ஒவ்வொரு வருஷமும் வந்து வேட்டையாடுறத வழக்கமாக வச்சுட்டு இருந்தாங்க. அப்படி தான் ஜமுக்காவுடைய பழக்கங்கிறது டெமுஜனுக்கு ஏற்பட ஆரம்பிச்சது. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு அந்யோன்யமான நட்போடு இருந்தாங்க. உனக்காக நான், எனக்காக நீ, உனக்காக நான் உயிர் கொடுப்பேன், எனக்காக நீ உயிர் கொடுப்ப அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு நட்போடு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமான காலகட்டத்தில் ஜமுக்காவுடைய இனக்குழு அந்த பகுதிக்கு வேட்டையாடுறதுக்கு வராமல் போனாங்க. அதனால் ஜமுக்காவுடைய நட்பில் டெமுஜனுக்கு ஒரு தடைங்கிறது உருவாச்சு. ஆனால் அதே சமயத்தில் டெமுஜனுக்கு இன்னொரு பெரிய சவாலுங்கிறது உருவாக ஆரம்பிச்சது. அதுவும் அது அவனுடைய அண்ணனுடைய உருவத்திலேயே வந்துச்சு. டெமுஜனுடைய அண்ணனுடைய பெயர் பெக்டர். அவனுடைய பெரியம்மாவுடைய மகன், அதாவது எசுகையுடைய மூத்த மனைவியுடைய மூத்த மகன் தான் இந்த பெக்டர். மூத்த மகனாக இருந்ததால் அவனுடைய தந்தையுடைய ஸ்தானங்கிறது அவனுக்கு தான் இருந்துச்சு. அதனால் அவனுக்கு கீழே அனைவருமே கட்டுப்பட்டவர்களாக இருந்தாங்க. அந்த உரிமையில் எல்லா குழந்தைகள் மேலேயும் அளவுக்கு அதிகமான அதிகாரத்தை செலுத்திக்கிட்டு இருந்தான் பெக்டர். யார் எவ்வளவு கஷ்டப்பட்டு எதை வேட்டையாடினாலும் அதில் அவனுக்கு தான் முதல் உரிமை இருக்குன்னு சர்வ சாதாரணமாக பிடுங்கிட்டு போகிறவனாக இருந்தான். ஏன் இப்படி செய்கிறேன்னு யாராவது எதிர்த்து கேட்டால் அவங்களுக்கு அடி உதை தான் பதிலாக கிடச்சிது. எதிர்த்து கேட்கறதுக்கு எந்த உரிமையும் அவர்களுக்கு கிடையாது. இப்படி பெக்டர் தொடர்ந்து அடாவடித்தனம் பண்ணது டெமுஜனுக்கு சுத்தமாக பிடிக்காமல் இருந்துச்சு. அதனால் அவன் அம்மா கிட்ட போய் இந்த விஷயத்தை அவன் சொன்னான். மூத்தவன் என்ன சொல்கிறானோ அதை நீ கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவங்க அம்மாவுடைய பதிலாக இருந்துச்சு. இது டெமுஜனுக்கு இன்னும் கோபத்தை தான் அதிகமாக்குச்சு. தன்னுடைய குடும்பத்தில் தான் தலைமகன், தன்னுடைய தலைமை பதவியை யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு முடிவெடுத்தான் டெமுஜன். அந்த முடிவு பெக்டருடைய மரணத்தில் முடிச்சுது. தன்னுடைய தம்பி காசர் வில்வித்தையில் வல்லவனாக இருந்தான். எவ்வளவு தூரத்தில் குறியிருந்தாலும் தப்பாமல் அதை தாக்குறதுல அவனுக்கு நிகர் யாருமே இல்லைங்கிறது டெமுஜனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு. அப்பேற்பட்ட காசரை அழைச்சிக்கிட்டு போய்
பெக்டரை சுற்றி வளைச்சு வேட்டையாடி கொன்னான் டெமுஜன். அந்த சம்பவம் டெமுஜனுக்கே ஒரு விஷயத்த அவனுக்கே ஆழமாக புரிய வச்சுது. என்னன்னா, நான் யாருக்கும் கீழே அடிபணிஞ்சு வாழ பிறந்தவன்ல, ஆள பிறந்தவன். என்னால் வழி நடத்த தான் முடியுமே தவிர யாருக்கும் கீழே தலை குனிஞ்சு வாழ முடியாது அப்படின்னு. அந்த சம்பவத்தை கேள்விப்பட்டதுமே அவனுடைய தாய் ஹோலன் கதறி துடிச்சாங்க. குடும்பத்தை அழிக்கிறதுக்காகவே பிறந்த ஒரு கொடூரமான ஒருத்தனி அப்படின்னு அவனை திட்டுனாங்க. அவனுக்கு துணை போன அவனுடைய தம்பி காசரையும் பயங்கரமாக சபிச்சாங்க. அப்படி அவனுடைய அம்மா மட்டும் அதிரல, அவனுடைய குடும்பமே அதிர்ந்துச்சு. அந்த அதிர்வுங்கிறது அவனுடைய குடும்பத்தில் மட்டும் இல்லை, மற்ற இனக்குழுவுக்கு மத்தியிலையும் ஏற்பட்டுச்சு. ஆனால் மற்ற இனக்குழுவுக்கு மத்தியில் ஏற்பட்ட அதிர்வுங்கிறது பயத்தால் ஏற்பட்ட அதிர்வு இல்லை, சந்தோஷத்தால் ஏற்பட்ட அதிர்வு. அதுலேயும் ரொம்ப சந்தோஷப்பட்டது டாய்ச்சுட் இனக்குழு தான். டெமுஜனுடைய அப்பா இறந்து போனப்போ அந்த குடும்பத்தையே புறந்தள்ளிட்டு டாய்ச்சுட் இனக்குழு கிளம்பி போனாங்க. அப்படி கிளம்பி போனப்போ ஹோலன், நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த இனக்குழுவுடைய தலைவர்களை பார்த்து சபிச்சாங்க. அப்படி சபிச்ச அந்த ஹோலனை பழிதீர்க்கக்கூடிய விதமாக அவளுடைய மூத்த மகனை சிறைபிடிச்சு அவன் செஞ்ச குற்றத்துக்கு தண்டனை தரணும் அப்படின்னு முடிவெடுத்து டெமுஜனை வேட்டையாடுறதுக்காக வந்தாங்க டாய்ச்சுட் இனக்குழு. டாய்ச்சுட் படைவீரர்கள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு டெமுஜன் எவ்வளவோ முயற்சி செஞ்சான், ஆனால் அவளால் முடியல. டாய்ச்சுட் படைவீரர்கள் அவனை கைது செஞ்சு மாடுகளை ஏற்பூட்டுற விதமாக அவனுக்கும் ஏற்பூட்டி அவனை ஒரு சிறை கைதியாக அவங்களுடைய முகாமில் அடைச்சி வச்சாங்க. டாய்ச்சுட் இனக்குழுங்கிறது ஓரளவுக்கு பெரிய இனக்குழுவாக இருந்தது. அவங்களுடைய முகாமில் அந்த மக்களை தாண்டி இப்படி சிறை கைதிகளாக பிடிபட்டவங்க, அடிமைகளாக பிடிபட்ட மக்களும் இருந்தாங்க. அப்படி ஒரு அடிமை குடும்பத்துக்கிட்ட இந்த டெமுஜனை பார்த்துக்க வேண்டிய பொறுப்புங்கிறத டாய்ச்சுட் இனக்குழுவுடைய தலைவன் ஒப்படைச்சிருந்தான். அந்த அடிமை குடும்பம் டெமுஜனை தன்னுடைய சொந்த மகனாகவே பார்த்துக்கிட்டாங்க. டாய்ச்சுடைய தலைவர்களுடைய கண்களுக்கு தென்படாமல் அவனுடைய சங்கிலிகள்லேருந்து அவனை விடுதலை செஞ்சு அவனுக்கு தேவையான உணவு கொடுத்து அவனை அன்போடு அரவணைச்சு பார்த்துக்கிட்டாங்க அந்த அடிமை குடும்பம். அவங்களுடைய உதவியால் டெமுஜன் அந்த டாய்ச்சுட் முகாம்லேருந்து தப்பிச்சு ஓடினான். தப்பிச்சு ஓடி போய் தன்னுடைய குடும்பத்தையும் இன்னும் தொலைதூரத்துக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே அவனுடைய குடும்பத்தை புதுசாக உருவாக்க ஆரம்பித்தான். தன்னுடைய சகோதரர்கள் ஓரளவுக்கு வளர்ந்ததுமே அவனுக்குன்னு ஒரு சின்ன படைங்கிறது உருவாச்சு. ரொம்ப சின்ன அளவுக்கான படை தான். மொத்தமே ஒரு 7-8 பேர் தான் அவனுக்கு கீழே இருந்தாங்க. அதில் எல்லாமே அவனுடைய சகோதரர்களாக இருந்தாங்க. ஒரு 2 பேர் மட்டும்தான் அவனுக்கான நண்பர்களாக இருந்தாங்க. அந்த சின்ன படையோட தன்னுடைய குடும்பத்துக்கு தேவையான உணவுகளை சேகரித்து சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தான் டெமுஜன். அந்த சமயத்தில் தான் தனக்கான திருமணத்துக்கான நேரம் வந்துருச்சு அப்படிங்கிற உணர்தல் அவனுக்கு கிடைச்சது. தான் ஏற்கனவே பார்த்துருந்த போர்ட்டேவை தேடி மறுபடியும் கிளம்புனான் டெமுஜன். அங்கே போனப்போ போர்ட்டே அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். நீ எப்படி வருவே, என்ன திருமணம் செஞ்சுப்ப அப்படின்னு எனக்கு தெரியும்னு அவன் சொன்ன பதிலில் டெமுஜன் ரொம்பவே புல்லரிச்சு போனான். போர்ட்டேவை கூப்பிட்டுக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் டெமுஜன். மங்கோலியர்களுடைய வழக்கத்தில் ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்னென்னா, ஒரு மணப்பெண் ஒரு மணமகனுடைய வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டுடைய மூத்தவர்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய விதமாக ஏதாவது ஒரு பரிசு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது அவங்களுடைய வழக்கமாக இருந்துச்சு. அப்படி போர்ட்டே ரொம்ப விலை மதிப்புள்ள ஒரு போர்வையை டெமுஜனுடைய வீட்டுக்கு பரிசாக எடுத்துக்கிட்டு வந்தான். சாதாரணமான நாளாக இருந்தால் டெமுஜன் அந்த பரிசை தன்னுடைய தந்தைக்கு கொடுத்துருப்பான். ஆனால் அவனுக்கு தான் தந்தை இல்லாமல் போயிடுச்சு. அதனால் அந்த பரிசை வேறு விதத்தில் பயன்படுத்திக்கணும்னு யோசித்தான் டெமுஜன். அந்த யோசனைக்கு அவன் தேர்ந்தெடுத்த ஆள் ஓங்கான். ஓங்கான் கெரீட் அப்படிங்கிற ஒரு பெரிய இனக்குழுவுடைய தலைவனாக இருந்தார். அவருக்கு கீழே ஒரு பெரிய படைப்பிரிவுங்கிறது இருந்துச்சு. அதனால தான் அவர் காணாவே இருந்தார். ஓங்கான் அப்படி ஒரு காணா உருவெடுத்ததுக்கு டெமுஜனுடைய அப்பா எசுகை ரொம்பவே உதவியாக இருந்தார். அவனோடு சேர்ந்து பல போர்களில் அவர் கலந்துக்கிட்டு இருந்தார். அதனால் ஓங்கான் எசுகையை தன்னுடைய உற்ற நண்பனாக நினச்சான், தன்னுடைய உடன்பிறவா சகோதரனாக மதித்தான். அப்படிப்பட்ட ஓங்கானுடைய அன்பும் ஆதரவும் தன்னுடைய குடும்பத்துக்கு இருந்தால் தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கிடைக்கும், மற்ற இனக்குழுக்கள் கிட்டேருந்து தாக்குதல் ஏற்படாமல் இருக்கும், அதை தவிர்க்கலாம் அப்படின்னு யோசித்தான் டெமுஜன். அந்த யோசனையை செயல்படுத்துறதுக்காக தன்னுடைய மனைவி கொண்டு வந்த அந்த பரிசை எடுத்துக்கிட்டு போய் ஓங்கானுக்கு தன்னுடைய தந்தையின் இடத்துல நீங்கள் தான் இருக்கீங்க, இந்த பரிசை வாங்கிக்கோங்கன்னு கொடுத்தான். டெமுஜன் கொடுத்த அந்த பரிசை ரொம்ப சந்தோஷமாக வாங்கிக்கிட்டாரு ஓங்கான். ஓங்கான் அந்த பரிசை வாங்கிக்கிட்டதால டெமுஜன் என்ன ஆசைப்பட்டானோ அது அவனுக்கு கிடைச்சது, ஓங்கானுடைய பாதுகாப்பு. ஆனால் அந்த பாதுகாப்பு அவன் எதிர்பார்த்த அரணா அவனுக்கு இருந்துச்சான்னு கேட்டால் அது பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா ஓங்கான் கிட்ட அவன் ஆதரவு கேட்டு திரும்பி வந்த ஒரு சில நாட்கள்லேயே அவன் வீட்டுக்கு ஒரு பேராபத்து வந்துச்சு.
மெர்கிடின மக்கள் டெமுஜினுடைய அப்பா பண்ண காரியத்துக்காக, அதாவது அவருடைய அம்மாவை கடத்தினார் இல்லையா, அதுக்கு பழி வாங்கிறதுக்காக டெமுஜின் இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடிய போர்டேவை கடத்தணும் அப்படின்னு கிளம்பி வந்தாங்க. 50-60 பேரோட தன்னுடைய வீட்டை நோக்கி அவங்க தாக்குதல் நடத்துறதுக்கு வந்தப்போ டெமுஜின் தன்னோட சேர்த்த 6 பேரோட அதை தடுக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தப்பிச்சு ஓடனான். அவனும் அவனுடைய சகோதரர்களும் தப்பிச்சு ஓடினப்போ அவனுடைய மனைவி போர்டேவை மெர்கிடின மக்கள் கடத்திக்கிட்டு போனாங்க. போர்டேவை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு டெமுஜினுடைய மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. மங்கோலியர்களோட வழக்கப்படி இனிமேல் தன்னுடைய மனைவியை காப்பாற்ற முடியாது, வேற ஒரு திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்திருக்கலாம். ஆனால் போர்டே மீதான காதல்ங்கிறது அவனை அதை செய்ய விடாமல் தடுத்துச்சு. அதனால் எப்படியாவது தன்னுடைய காதல் மனைவியை காப்பாற்றணும்னு முடிவு செஞ்ச டெமுஜின் அதுக்கான உதவி கேட்கறதுக்காக ஓங்கான் கிட்ட போனான். ஓங்கான் உடனே ஒத்துக்கிட்டார். அவன் கேட்ட படையை அவனுக்கு தந்தார். அப்படி படை தந்ததோட இப்போ புதுசாக ஒருத்தன் ஒரு முக்கியமான தளபதியாக உருவெடுத்துக்கிட்டு இருக்கான், அவன்கிட்டையும் போய் உதவி கேளு, அவனும் உனக்கு உதவிக்கு வந்தா உனக்கு தான் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன ஆள் வேற யாரும் இல்லை, டெமுஜனுடைய பால்ய காலத்து நண்பன் ஜமுக்கா. தன்னுடைய சகோதரர்களோடையும் ஓங்கான் தந்த படையோடையும் போய் ஜமுக்கா கிட்ட உதவி கேட்டான் டெமுஜன். ஜமுக்கா ரொம்ப சந்தோஷமா உதவி செய்யறதுக்கு முன் வந்தான். அவனும் அவனுடைய படையும் டெமுஜனுக்கு உதவி செய்யறதுக்காக கிளம்புறாங்க. நாங்கள் இத்தனை படை வீரர்களோட மெர்கிடின மக்களுடைய முகாமை நோக்கி படையெடுத்தான் டெமுஜின். அந்த படையெடுப்பு மிகப்பெரிய வெற்றியா இருந்துச்சு. தன்னுடைய காதல் மனைவியை மறுபடியும் மீட்டெடுத்து தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான் டெமுஜின். ஆனா அப்போதான் அவனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு. அவனுடைய மனைவி கர்ப்பமா இருந்தாங்க. ஆனா அந்த குழந்தைக்கு அப்பா யாருங்கிறத டெமுஜினாலையும் அவனுடைய மனைவியாலையும் உறுதியா சொல்ல முடியல. சுற்றி இருந்த எல்லாருமே டெமுஜினுடைய மனைவியை கேலி செய்கிறதுக்கான முயற்சியை தான் செஞ்சாங்க. ஆனால் டெமுஜின் அது யாருடைய குழந்தையும் இல்லை, என்னுடைய குழந்தை தான், நான் தான் அதுக்கு அப்பா அப்படின்னு அந்த குழந்தைய ஆசையோடு எடுத்து அரவணைச்சிக்கிட்டான். அந்த சின்ன படையெடுப்புக்கு அப்புறம் ஜமுக்காவோடு சேர்ந்து பயணிக்க ஆரம்பித்தான் டெமுஜின். ஜமுக்கா அப்போது ஒரு முக்கியமான தளபதியாக உருவெடுக்க ஆரம்பிச்சிருந்தான். பல இனக்குழுக்களை சேர்ந்த மக்கள் அவனுக்கு கீழே இருக்கிறது தான் பாதுகாப்பாக இருக்குன்னு அவனுக்கு கீழே ஒன்றா அடைக்கலமாக ஆரம்பித்தாங்க. அது எல்லாமே டெமுஜனுக்கு புதுசாக இருந்துச்சு. அந்த அனுபவத்தை எல்லாத்தையுமே கற்றுக்க ஆரம்பித்தான் டெமுஜன். அதே சமயத்தில் ஜமுக்கா டெமுஜனை தனக்கு நிகரான தளபதியாக அங்கீகரித்தான். தன்னுடைய உற்ற நண்பன் அப்படின்னு எல்லார்கிட்டையும் மார்தட்டி சொன்னான். ஆனால் காலப்போக்கில் டெமுஜனுடைய புகழுங்கிறது ஜமுக்காவை விட அதிகமாக ஆரம்பிச்சது. பல மக்களும் பல பட வீரர்களும் டெமுஜனுடைய வீரத்தை பார்த்து அவனுக்கு கீழே அணிதிரள ஆரம்பித்தாங்க. இது ஜமுக்காவுக்கு அதிகமான காழ்ப்புணர்ச்சியை உருவாக்க ஆரம்பிச்சது. அதோடு சேர்த்து மங்கோலியர்கள்கிட்ட ஒரு பாகுபாடுங்கிறது இருந்துச்சு. ஏற்கனவே ஏகப்பட்ட இனக்குழுவாக பிரிஞ்சிருந்து சண்டை போட்டது பத்தாம அந்த ஒவ்வொரு இனக்குழுவுக்குள்ளேயும் ஒரு பாகுபாடை அவங்க கடைபிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அது கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதிய பாகுபாடு மாதிரி தான். என்னன்னா, முதல் மனைவி இல்லை முதல் கணவனுடைய வாரிசுகளாக வரக்கூடியவங்க அந்தஸ்தில் உயர்ந்தவர்களாகவும், அதே சமயத்தில் இரண்டாவது மனைவி இல்லை இரண்டாவது கணவன் வழியாக உருவாகக்கூடிய வாரிசுகள் அந்தஸ்தில் தாழ்ந்தவர்களாகவும் கருதப்பட்டாங்க. அவங்கள ஒரு கீழ்நிலையில் வச்சு பார்க்கக்கூடிய வழக்கங்கிறது அங்கே அதிகமாக இருந்துச்சு. அப்படி பார்க்கும்போது டெமுஜனும் ஜமுக்காவும் ஒரு வகையில் சகோதரர்களாக இருந்தாங்க. ஆனால் அந்த சகோதரர்களுக்கு மத்தியில் ஒரு வித்தியாசங்கிறது இருந்துச்சு. அதாவது இருவருடைய முப்பாட்டியும் ஒரே பெண் தான். ஆனால் அந்த பெண்ணுடைய மூத்த கணவருடைய வம்சாவளியில் உருவானவன் தான் ஜமுக்கா. அதே சமயத்தில் அந்த பெண்ணுடைய இரண்டாவது கணவனுடைய வம்சாவளியில் உருவானவன் டெமுஜின். அதனால் அந்தஸ்தில் ஜமுக்கா தான் எப்போவுமே உயர்ந்தவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வைங்கிறது இந்த அந்தஸ்தை கடைபிடிக்கக்கூடிய பழமைவாதிகள் மத்தியில் அதிகமாக இருந்துச்சு. அவன் தான் இப்போ சாதியில் உயர்ந்தவன், அவன்கிட்ட இருக்கிறதா நல்லது, அவனை தான் ஃபாலோ பண்ணணும், அவன் தான் அரசால் பிறந்தவன் அப்படிங்கிற மாதிரி ஜமுக்காவை புகழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அதே சமயத்தில் இப்படி ஜமுக்காவை புகழ்ந்து அவனுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க டெமுஜனை இதே காரணத்தை சொல்லி இழிவாக நடத்தினாங்க. மற்றவங்க இழிவாக நடத்துனதை கூட டெமுஜனால் பொறுக்க முடிஞ்சது. ஆனால் ஜமுக்காவே ஒரு கட்டத்தில் அதே மாதிரி அவனை இழிவாக நடத்த ஆரம்பித்தான். இது டெமுஜனை ரொம்பவே கோவப்படுத்துச்சு. தான் எப்போவுமே வழி நடத்த பிறந்தவன் தான் தன்னால் ஒருத்தனுக்கு கீழே இருக்கவே முடியாது அப்படிங்கிறத டெமுஜின் எப்போவே உணர்ந்திருந்தான். அதனால தான் தன்னுடைய அண்ணனையே அவன் கொண்டு இருந்தான். அப்படிப்பட்ட டெமுஜின் இன்னொருத்தனுக்கு கீழே அடிமையாக வாழ்கிறத ஒருபோதும் விரும்பலை. அதனால் ஜமுக்காவை விட்டு பிரிஞ்சு தனியாக செயல்படுறதுன்னு முடிவெடுத்தான்.
டெமுஜன் தனியாக பிரிஞ்சு போனப்போ அவனுடைய குடும்பத்தார்கள் மட்டும் இல்லை, ஜமுக்கா கூடவே இருந்த படை வீரர்கள் பல பேரும் அவனுடைய அடைக்கலத்தில் இருந்த மக்களில் பல பேரும் டெமுஜனை பின்பற்றி அவன் பின்னாடியே போனாங்க. அவங்க எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுத்து அவங்கள வழிகாட்டி நடத்த ஆரம்பித்தான் டெமுஜன். டெமுஜன் இப்படி தனியாக பிரிஞ்சு வளர ஆரம்பித்தப்போ ஜமுக்காவுடைய நேரடி எதிரியாக உருவாக ஆரம்பித்தான். 2 பேருக்கும் நடுவில் பவர் பாலிட்டிக்ஸுங்கிறது அதிகமாக ஆரம்பிச்சது. யாருடைய பலம் இங்கே பெருசு அப்படின்னு போட்டி போட்டு நிரூபிக்க ஆரம்பித்தாங்க. அந்த போட்டியின் மூலமாக மங்கோலியாவுக்குள்ளே இருந்த பல இனக்குழுக்களில் 2 பிரிவாக பிரிஞ்சு ஒருத்தங்க ஜமுக்கா பின்னாடியும் ஒருத்தங்க டெமுஜன் பின்னாடியும் ஒன்று அணி சேர ஆரம்பித்தாங்க. இப்படி தங்களுக்கான படை பலத்தையும் மக்கள் பலத்தையும் அதிகமாக்கிக்கிட்டே போட்டி போட்டுக்கிட்டே இருந்தாங்க இந்த 2 பேரும். இவங்களுடைய போட்டிங்கிறது ஓங்கானுக்கு ரொம்பவே சாதகமாக இருந்துச்சு. ஏன்னா தன்னை எதிர்த்து யாரும் வராமல் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறது சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் அவங்கள சண்டை போட வச்சுக்கிட்டே இருந்தார் ஓங்கான். அதே சமயத்தில் டெமுஜனுக்கு ஒரு பெரிய கனவுங்கிறது துளிர் விட ஆரம்பிச்சது. இப்படி ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மங்கோலிய இனக்குழுக்கள்ங்கிறத ஒரே அணியாக நம்ம உருவாக்கணும், ஒரே இனமாக நம்ம உருவாக்கணும், அந்த இனத்துக்கான அரசனாக நம்ம உருவெடுக்கணும் அப்படிங்கிறது டெமுஜனுடைய ஆசையாக கனவாக உருவாக ஆரம்பிச்சது. அதற்கான வேலைகளில் இறங்க ஆரம்பித்தான் டெமுஜன். அதற்கான முதல் படியாக தன்னைத்தானே ஒரு காணா அறிவிச்சுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தான். அப்படி அறிவிச்சுட்டா மங்கோலியாவுடைய பல இனக்குழுக்கள் தன்னை தேடி வர ஆரம்பிப்பாங்க. ஜமுக்கா பெருசில்லை, காணா இருக்கக்கூடிய டெமுஜன் தான் பெருசு அப்படின்னு தன்னுடைய அடைக்கலத்தை நாடி வருவாங்க அப்படின்னு யோசிச்சான் டெமுஜன். அதே சமயத்தில் தன்னை ஒரு காணுன்னு அறிவிக்கிறதால ஓங்கானுடைய பகையை சம்பாதிச்சிடக்கூடாது அப்படின்னு யோசித்த டெமுஜன் அதற்காக ஓங்கானுக்கிட்ட ஒரு தூது அனுப்பினான். நான் எடுக்கக்கூடிய இந்த முடிவுங்கிறது ஒட்டுமொத்த மங்கோலிய மக்களையும் ஒரு குடையின் கீழே கொண்டு வந்து உங்களுடைய ஆட்சியின் கீழே அவங்கள ஒரு குடிமக்களாக உருவாக்குறது தான். அதுக்காக தான் என்ன நான் காணுன்னு அறிவிச்சுக்கிறேன், நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஓங்கானுடைய பெர்மிஷனை வாங்கி தான் தன்னையே காண அறிவிச்சுக்கிட்டான் டெமுஜன். டெமுஜன் கான் உருவெடுத்ததுக்கு அப்புறமா அவன் நினச்ச மாதிரியே பல மக்கள் அவனுக்கு கீழே அணிதரல ஆரம்பித்தாங்க. ஆனால் அதே சமயத்தில் அவன் எதிர்பார்த்த வெற்றி அதில் கிடச்சிதானா? இல்லை. அதுக்கு பதிலாக ஜமுக்கா இன்னும் பலமாக உருவெடுக்க ஆரம்பித்தான். டெமுஜன் மங்கோலியாவில் பின்பற்றப்பட்ட அந்த சாதிய படிநிலையில் கீழே இருந்த இடத்துல இருந்ததால் அவனை ஒரு தலைவனாக ஏற்றுக்கிறதுங்கிறது பல இனக்குழுக்களுக்கு சங்கடமாக இருந்துச்சு. அதனால் ஜமுக்கா பின்னாடி நம்ம போகிறது தான் சரியாக இருக்கும்னு ஜமுக்கா பின்னாடி அணிதரல ஆரம்பித்தாங்க. ஆனால் டெமுஜன் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. தன்னுடைய பயணத்தில் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருந்தான். டெமுஜனுடைய வீரம்ங்கிறது பல மக்கள் அவனை நோக்கி ஈர்த்துச்சு. அதே சமயத்தில் அவனை மாதிரியே படிநிலையில் கீழே வச்சு பார்க்கப்பட்ட மக்கள் அவன்தான் நமக்கான சரியான தலைவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி அவனையே நோக்கி அணிதிரண்டு வர ஆரம்பித்தாங்க. சரியாக இதே காலகட்டத்தில் டெமுஜனுக்கு ரொம்ப பெரிய ஒரு அரிய வாய்ப்புங்கிறது ஒன்று கிடச்சிது. அது என்னென்னா, மங்கோலியாவுக்கு பக்கத்தில் இருந்த ஜூரிச் அரசு தாத்தர்கள் மேலே ஒரு பெரிய தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு முடிவெடுத்துச்சு. ஏன்னா தாத்தர்கள் ரொம்ப பெரிய பலமான ஒரு இனக்குழுவாக உருவெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் எப்போ வேணால் ஆபத்து வரலாம் அப்படின்னு யோசித்த ஜூரிச் அரசு அதுக்காக ஓங்கானுடைய உதவியை நாடுச்சு. ஓங்கான் தன்னுடைய படைபலத்தோடு சேர்த்து இப்போ பெருசாக வளர்ந்துட்ட டெமுஜனுடைய உதவியையும் கேட்டார். டெமுஜன் ஓங்கான் கேட்டதுக்கிணங்க ஒரு பெரிய படையை திரட்டிக்கிட்டு தாத்தர்களை நோக்கி படையெடுத்தான். அந்த போரில் டெமுஜனுக்கும் அவனுடைய படை வீரர்களுக்கும் ரொம்ப பெரிய ஆச்சரியங்கிறது காத்துக்கிட்டு இருந்துச்சு. அது என்னென்னா, தாத்தர்களுடைய செல்வம். அவங்களுடைய சின்ன சின்ன குழந்தைகளுடைய காதுகள்லையும் மூக்களையும் கூட தங்க அணிகலன்கள் அப்படிங்கிறது ஜொலிச்சுது. இந்த அளவுக்கு தங்கத்தை சர்வசாதாரணமாக இவங்க பயன்படுத்துகிற அளவுக்கு இவங்க செல்வம் மிகுந்தவர்களாக இருந்திருக்காங்களா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவங்களுடைய செல்வத்தை ஒட்டுமொத்தமாக கொள்ளையடிச்சா டெமுஜன். தாத்தர்களை கொள்ளையிட்டதில் டெமுஜனுக்கு கிடைச்ச பங்குங்கிறது அவனுடைய பலத்தை இன்னும் அதிகமாக்குச்சு. அந்த செல்வத்தை பயன்படுத்தி தன்னுடைய செல்வாக்கை இன்னும் அதிகமாக்கிக்கிட்டான் டெமுஜன். அதனால் மக்கள் அவனை நோக்கி அதிகமாக வர ஆரம்பித்தாங்க. அதே சமயத்தில் டெமுஜனுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுது. தாத்தர்கள் சீனர்களோட ஒன்றா சேர்ந்து வணிகம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதால தான் அவங்களுக்கு இந்த அளவுக்கு செல்வங்கிறது கிடைக்குது அப்படிங்கிறதும், இன்னொன்று ஜூரிச் அரசுங்கிறது இந்த மங்கோலியர் இனக்குழுக்களுக்கு மத்தியில் சண்டையை உருவாக்கி சச்சரவை உருவாக்கி அதன் மூலமாக அவங்களுடைய பாதுகாப்பை இன்னும் அதிகமாக்கிக்கிறாங்க அப்படிங்கிறதும் தெளிவாக புரிஞ்சுது. எப்போ தாத்தர்களுடைய கை ஓங்குதோ அப்போது மற்ற இனக்குழுவோடு ஒன்றா சேர்ந்து தாத்தர்கள் மேலே போரிடுறதும், அதே சமயத்தில் மற்ற இனக்குழுக்களுடைய கை ஓங்கும் போது தாத்தர்களோட ஒன்றா சேர்ந்து அவங்க மேலே போர் தொடுக்கிறதையும் ஜூரிச் அரசு எப்போவுமே வழக்கமாக வச்சுருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டான்
டெமுஜன். இப்படி மற்றவங்களுடைய பகடக்காயா மங்கோலியர்கள் இருக்கிறத கைவிட்டுட்டு அவங்களுடைய சுயமான ஒரு அரசாட்சியை உருவாக்கணும், அதுக்கு அவங்க எல்லாரையும் ஒன்றாக்கணும் அப்படின்னு யோசிச்சான் டெமுஜன். அதற்கான அடுத்தடுத்த நடவடிக்கைகளை செய்ய ஆரம்பித்தான். அதில் முதல் விஷயம் அவன் பண்ணது, அது வரைக்கும் மங்கோலிய இனக்குழுக்கள் கேள்விப்படாத ஒன்றா இருந்துச்சு. என்னன்னா, ஒரு இனக்குழு மேலே தாக்குதல் நடத்தி அந்த இனக்குழு ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, தோத்த இனக்குழுவில் இருக்கக்கூடிய ஆண்கள் யாரெல்லாம் கைக்கு கிடைக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் கொலை செய்கிறத இவங்க வழக்கமாக வச்சுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தோத்த இனக்குழுவில் இருந்த பெண்களையும் குழந்தைகளையும் அடிமையாக எடுத்துக்கக்கூடிய வழக்கமும் இருந்துச்சு. அதை தான் முதல்ல மாற்றினா டெமுஜன். கிபி 1192 வாக்கில் தனக்கு துரோகம் செஞ்ச ஒரு இனக்குழு மேலே தாக்குதல் நடத்துறதுக்கான முடிவெடுத்தான் டெமுஜன். அப்படி தாக்குதல் நடத்தினப்போ எதிர்த்து நின்ற இனக்குழு படுதோல்வி அடைஞ்சது. படுதோல்வி அடைஞ்ச உடனேயே அங்கே இருக்கக்கூடிய பெண்களையும் குழந்தைகளையும் அடிமையாக எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் டெமுஜனை சார்ந்திருந்த படை வீரர்கள் யோசித்தாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு முக்கியமான உத்தரவு பிறப்பிச்சான் டெமுஜன். இங்கே யாரும் யாரையும் அடிமைகளாக எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொன்னான். தோத்த இனக்குழுவை சார்ந்த தலைவர்களை தண்டிக்கிறதுக்கான ஒரு விசாரணையை ஏற்பாடு பண்ணான் டெமுஜன். அப்படி ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த விசாரணையில் ஏன் தனக்கு துரோகம் செய்யறதுக்கான வேலையை அந்த தலைவர்கள் பார்த்தாங்க அப்படின்னு ரொம்ப தெளிவாக விசாரணை நடத்தினான். அந்த விசாரணையின் முடிவில் அவங்களுக்கு மரண தண்டனைங்கிறது விதிக்கப்பட்டுச்சு. அவங்களுக்கு நிறைவேற்றப்பட்ட அந்த மரண தண்டனைங்கிறது டெமுஜனுக்கு எதிராக யார் செயல்பட்டா அது இதுதான் நிலைமைன்னு ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் சொல்கிற விதமாக இருந்துச்சு. அதே சமயத்தில் அப்படி தோற்கடிக்கப்பட்ட அந்த இனக்குழுவை சார்ந்த மக்களை அடிமைகளாக எடுத்துக்கிறத விட அவங்கள ஒரு உறவுகளாக நாம் நேசிக்கணும் அப்படின்னு சொன்னான் டெமுஜன். இந்த உத்தரவு அவனை சார்ந்திருந்த எல்லாருக்குமே புதுசாக இருந்துச்சு. எப்போவுமே கொள்ளையிடுறது தானே நமக்கு வழக்கம், இவன் என்ன புதுசாக சொல்கிறான் அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்தாங்க. அவன் போட்ட உத்தரவுக்கு அவனே ஒரு உதாரணமாக இருக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சு தந்தையும் தாயையும் இழந்த ஒரு சின்ன பையனை எடுத்து தன்னுடைய அம்மா கிட்ட கொடுத்து என்னை வளர்த்த மாதிரியே இவனையும் வளங்க அப்படின்னு ஒப்படைச்சான் டெமுஜன். அப்படி அவனுடைய அம்மா கிட்ட கொடுத்து அவனை வளர்க்கணும் அப்படின்னு சொன்னதன் மூலமாக தன்னுடைய சகோதரன் அவன் அப்படின்னு அங்கீகரித்தான் டெமுஜன். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் செய்யுங்க, உங்களுடைய சகோதரியா சகோதரனா எல்லாரையுமே ஏற்றுக்கோங்க அப்படின்னு உத்தரவு போட்டான் டெமுஜன். அந்த உத்தரவை அப்படியே கடைபிடித்தாங்க அவனுடைய படை வீரர்கள். இப்படி பல மாற்றங்களை அடுத்தடுத்து கொண்டு வர ஆரம்பித்தான் டெமுஜன். அவன் ஏதாவது ஒரு படையின் மேலே போர் தொடுக்க ஆரம்பித்தான், அதாவது ஒரு இனக்குழு மேலே போர் தொடுக்க ஆரம்பித்தா என்ன நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ஆரம்பித்தான். முதல்ல அந்த இனக்குழுவில் இருக்கக்கூடிய ஆண்கள் தான் பயந்து தெரிச்சு ஓடுறத வழக்கமாக வச்சுருந்தாங்க. அப்படி ஓடக்கூடிய அந்த ஆண்களை விரட்டி போய் பிடிச்சு கொள்றதை விட கொள்ளையிடுறதுல தான் அதிகமாக தன்னுடைய படை கான்சென்ட்ரேட் பண்ணுது அப்படிங்கிறத கவனித்தான். அதை கவனித்ததுக்கப்புறமா அடுத்த உத்தரவை பிறப்பிச்சான். கொள்ளையிடுறது பொறுமையாக இடலாம், முதல்ல நமக்கான எதிரியாக நம்ம கொள்ளணும். ஏன்னா நாம் அப்படி ஓடக்கூடிய ஆண்களை பிடிக்காமல் விட்டோம்னா அவங்க ஓடி போய் மறுபடியும் ஒன்றா சேர்ந்து மறுபடியும் நம்மளை நோக்கி தாக்குதல் நடத்துகிறாங்க. அப்படி மறு தாக்குதல் நிகழாத வண்ணம் அவங்கள ஒட்டுமொத்தமாக அழிக்கிறது தான் நம்மளுடைய ஒரே குறிக்கோளாக முதல்ல இருக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டான் டெமுஜன். அதோட அதுக்கப்புறமா கொள்ளையிடும் போது வழக்கமாக மங்கோலியர்கள் அவங்களுடைய சாதி அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி தான் தங்களுடைய பங்கை பிரிச்சுக்கிறது வழக்கமாக இருந்துச்சு. இல்லைனா அவங்களுடைய பதவியின் காரணமாக அவங்களுடைய பங்குங்கிறது பிரிக்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த முறை டெமுஜன் என்ன சொன்னான்னா, அந்த கொள்ளையிட்ட பொருள் அத்தனையுமே தன்னுடைய மேற்பார்வையில் தான் சொல்கிற விதமாக தான் பங்கு பிரிக்கப்படணும் அப்படின்னு சொன்னான் டெமுஜன். இதுவும் அவங்களுக்கு புதுசாக இருந்துச்சு. எப்படி ஒரு வேட்டையாடியா ஒரு வேட்டை கிடைச்சதுக்கப்புறமா தன்னுடைய உறவுகளுக்கு சரியான விகிதத்தில் ஒரு தலைவன் பிரித்து தருவானோ அதே மாதிரி தான் இந்த கொள்ளை பொருட்களையும் சரிசமமாக பிரித்து தந்தான் டெமுஜன். அதோட போரில் இறந்து போன படை வீரர்களுடைய விதவைகளுக்கும் குடும்பங்களுக்கும் அவங்களுடைய பங்கு போய் சேரணும் அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தினா டெமுஜன். இது மங்கோலியர்களுக்கு புதுசாக மட்டும் இல்லை, அவன் மேலே இன்னும் அதிகமான நம்பிக்கையும் நேசத்தையும் உருவாக்க ஆரம்பிச்சது. ஏன்னா தான் இல்லாதப்பையும் தன்னுடைய குடும்பத்தை தான் தலைவன் பத்திரமா பார்த்துப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையை அவங்களுக்கு அது உருவாக்கி தந்துச்சு. அதனால டெமுஜன் கிட்ட ரொம்ப நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கக்கூடிய படை வீரர்கள் உருவாக ஆரம்பித்தாங்க. இப்படி சின்ன சின்ன இனக்குழுவை தன்னுடைய குடும்பமாக அவன் மாற்றிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா அவனுக்கு இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் அதே சமயத்தில் தாத்தர்கள் மாதிரியான பெரிய இனக்குழுக்கள் அதிக எண்ணிக்கையில் இருந்தாங்க. அவங்க மேலே போர் தொடுத்து வெற்றி பெறும்போது அவங்களையும் தங்களுடைய இனத்தில் ஒன்றா அவன் மாற்றிக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு, அவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்ததால். அதனால் தன்னுடைய படை வீரர்களை பார்த்து
அவங்களுக்கு மத்தியில் திருமணம் நடத்திக்கோங்க, புதிய உறவுகளை உருவாக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டான் டெமுஜின். அதுக்கும் தானே உதாரணமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது வரைக்கும் அவனுக்கு அவனுடைய காதல் மனைவி போர்ட்டே மட்டும்தான் இருந்தா அப்படிங்கிறத மாற்றி அமைச்சு இன்னும் 2 திருமணங்களை செஞ்சுக்கிட்டான் டெமுஜின். அதே மாதிரி தன்னுடைய படை வீரர்களையும் பல திருமணங்களை செஞ்சு உறவுகளை உருவாக்கிக்க சொல்லி உத்தரவு போட்டான் டெமுஜின். இது எல்லாமே மங்கோலியர்களுடைய பழைய பழக்க வழக்கங்களை உடைக்கிற விதமாக இருந்துச்சு. அந்த பழைய சங்கிலிகள்லேருந்து உடைப்பட்டு ஒரு புதிய மனிதர்களாக அவங்க உருவாக ஆரம்பித்தாங்க. இது பழமைவாதத்தை கடைபிடிச்சுக்கிட்டு இருந்த உயர்ந்த சாதிகள் மத்தியில் குழப்பத்தையும் கோபத்தையும் உண்டாக்குச்சு. நமக்கான அடையாளத்தை, நமக்கான இடத்த நம்ம இழந்துக்கிட்டு இருக்கோம் டெமுஜினால் அப்படின்னு கோவப்பட்டாங்க. அந்த இடத்த மறுபடியும் தக்க வைக்கணும்னா அது ஜமுக்காவால் தான் முடியும் அப்படின்னு ஜமுக்கா கிட்ட போய் அதிகமாக சேர ஆரம்பித்தாங்க. டெமுஜின்ல இருந்தே பல பிரிவினர் இப்படி சண்டை போட்டு போய் ஜமுக்கா கூட சேர்றதுங்கிறது வழக்கமாக இருந்துச்சு. ஆனால் அது எல்லாத்தையும் பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய திட்டத்தில் ரொம்ப தெளிவாக இருந்து செயல்பட்டுக்கிட்டே இருந்தான் டெமுஜின். இதோட நிற்கல டெமுஜின். ஒவ்வொரு இனக்குழுவிலிருந்து ஒவ்வொருத்தரை தேர்ந்தெடுத்து 10 பேரை சேர்த்து ஒரு குழுவாக உருவாக்கணும். அவங்க எல்லாருமே சகோதரர்களாக வாழணும். ஒரு சகோதரனுக்கு ஒன்றுனா எல்லா சகோதரர்களும் அவனுக்காக இறங்கி வேலை செய்யணும். அவங்க எல்லாருக்குமே ஒரு தலைவன்கிறவன் அவங்களில் யார் மூத்தவனோ அவனாக தான் இருப்பான், இல்லை அவங்களே ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொன்னான் டெமுஜின். அப்படி 10 பேர் சேர்ந்த அந்த குழுவுக்கு ஆர்பான் அப்படிங்கிற பேர் வச்சான். 10 ஆர்பானை ஒன்றா சேர்த்தது ஒரு சாகன் அப்படின்னு பார்க்கப்பட்டுச்சு. அதாவது ஒரு கம்பெனியாக பார்க்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 100 வீரர்கள் அந்த சாகனுக்குள்ளே இருந்தாங்க. 10 சாகன் ஒரு பட்டாலியனாக மாறிச்சு. அந்த பட்டாலியனுக்கு மின்கன்னு பேர் வச்சான் டெமுஜின். 10 மின்கனுங்கிறது ஒரு 2 மென்னாக மாறிச்சு. அதாவது 10,000 படை வீரர்கள். இந்த 10,000 படை வீரர்களுக்கு யார் படைத்தலைவன் அப்படிங்கிறத டெமுஜின் தான் முடிவு செய்வான். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய படிநிலைகளில் அவங்களுக்கான தலைவர்களை அவங்களே தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படிங்கிற உரிமையும் தந்தான் டெமுஜின். இப்படி படைப்பிரிவுகளுக்கான தளபதிகளாக டெமுஜின் நியமித்ததும் புதுசாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வழக்கமாக ஒரு கான் அவனுடைய நெருங்கிய சொந்தக்காரங்களை மட்டும்தான் தலைமை பதவியில் இடம்பெற வைக்கிறதுங்கிறது வழக்கமாக இருந்துச்சு. ஆனால் டெமுஜின் அதை மாற்றி அமைச்சான். யார் எவ்வளவு திறமையானவர்களாக இருக்காங்க, அவங்களுடைய நேர்மை எந்த அளவுக்கு இருக்குது, அவங்க எவ்வளோ அளவுக்கு விசுவாசமாக இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுக்கான பதவிகளை தந்தான் டெமுஜின். இது எல்லாருக்கும் ஆச்சரியத்தை மட்டும் இல்லை, நம்மளாலையும் பெரிய உயர்ந்த இடத்துக்கு உயர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை தந்துச்சு. தன்னுடைய கானுக்காக உயிரை கொடுக்கறது கூட அவங்க தயாராக ஆரம்பித்தாங்க. இப்படி டெமுஜின் அதிகமான புகழ் அடையிறதுங்கிறது ஓங்கானுக்கு ரொம்ப கோபத்தை உருவாக்குச்சு. நமக்கு மேலே ஒரு காணாயவன் வந்துடுவான் போல அப்படிங்கிற எரிச்சலில் அவனை எப்படியாவது கொல்லணும்னு யோசிச்சுட்டு இருந்தார் ஓங்கான். அதற்கான சந்தர்ப்பத்தை டெமுஜினே உருவாக்கி தந்தான். டெமுஜின் தன்னுடைய மகனுக்கு ஓங்கானுடைய மகளை பெண் கேட்டு கடிதம் அனுப்புனான். அதை பார்த்து ஓங்கான் பயங்கரமாக கோவப்பட்டான். என்னை விட ரொம்ப கீழான நிலையில் இருக்கக்கூடிய அவன் என் மகளை பொண்ணு கேட்டு அனுப்புகிறானா செய்தி அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டான் ஓங்கான். டெமுஜின் அனுப்பின அந்த கடிதத்துக்கு பதிலை வஞ்சகமாக தான் தரணும் அப்படின்னு முடிவெடுத்த ஓங்கான், அதுக்கு என்ன தாராளமாக கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம், அதுக்கு முதல்ல என் வீட்டுக்கு நீ விருந்துக்கு வா, உன் குடும்பத்தோட வா அப்படின்னு அழைச்சான் ஓங்கான். ஓங்கானுடைய அந்த அழைப்பை நம்பி பெரிய அளவுக்கான எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தோட கிளம்பி போனான் டெமுஜின். ஆனால் போகிற வழியில தான் ஓங்கானுடைய இந்த சதி திட்டம்ங்கிறது டெமுஜினுக்கு தெரிய வந்துச்சு. அதுக்குள்ளே பாதி தூரம் கடந்து போயிட்டான். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஓங்கானுடைய இருப்பிடம் வரப்போகுது. அதனால் தன்னுடைய உயிருக்கும் தன்னுடைய குடும்பத்தாருடைய உயிருக்கும் எப்படி இருந்தாலும் பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்னு உணர்ந்த டெமுஜின் எல்லாரையும் சிதறி ஓட சொல்லி உத்தரவு போட்டான். அவனுடைய பாதுகாப்புக்காக 20 படை வீரர்கள் மட்டும் அவனோட ஒன்றா சேர்ந்து தப்பி ஓடுனாங்க. அந்த 20 பேரில் ஒரே ஒருத்த மட்டும்தான் டெமுஜினுடைய ரத்த சொந்தமாக இருந்தான், அவனுடைய சொந்த தம்பியாக இருந்தான். மீதி அத்தனை பேருமே தங்களுடைய காணுக்காக தங்களுடைய உயிரையே தியாகம் பண்ணுறதுக்கு தயாராக வந்த படை வீரர்களாக இருந்தாங்க. டெமுஜின் தான் நினச்ச ஒற்றுமை இப்போவே அடைஞ்சிருச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டான். அந்த சந்தோஷங்கிறது அவனுக்கு அடுத்த சில நாட்கள்லேயே இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சது. தான் உருவாக்கி வச்சிருந்த அந்த படைப்பிரிவுகள் எல்லாருக்குமே உத்தரவு அனுப்புனா டெமுஜின், ஒரு பெரிய போருக்கு நேரம் வந்துருச்சு, எல்லாரும் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டான். அது வரைக்கும் தங்களுடைய இனக்குழுக்களுக்காக மட்டுமே சண்டை போட்டுட்டு இருந்த அந்த மங்கோலியர்கள் அந்த இனக்குழுக்களுடைய அடையாளம் இல்லாத புதுசாக ஒரு கட்டமைப்புக்குள்ள அப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்கின கானுக்காக பெரிய அளவுக்கு போர் செய்வாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருந்துச்சு. ஆனால் அந்த கேள்விக்குரிய ஆச்சரியக்குறியாக மாற்றி காமிச்சாங்க அந்த மக்கள். டெமுஜின் உத்தரவு போட்டபடியே அத்தனை பேரும் அணிதிரண்டு வந்தாங்க.
ஓங்கானை எதிர்த்து பெரிய அளவுக்கான படையை வழிநடத்தி போனான் டெமுஜின். அந்த படை தந்த பேரடியை பார்த்து ஓங்கான் பயந்து ஓடினான். ஓட்டத்திலேயே செத்து விழுந்தான். அதே மாதிரி ஓங்கானுக்கு ஆதரவாக இருந்த ஜமுக்காவும் பயந்து தெரிச்சு ஓடுனா. அந்த ஓட்டத்தில் படுதோல்வி அடைஞ்சு அவனும் மரணத்தை முத்தமிட்டான். இப்படி எல்லா கான்களையும் அழித்தொழித்ததுக்கு அப்புறமா, தன்னுடைய எல்லா எதிரிகளையும் கொன்று குவிச்சதுக்கு அப்புறமா, எல்லா இன மக்களையும் ஓரினமாக உருவாக்குனதுக்கு அப்புறமா அந்த இன மக்கள் வாழ்ந்த அந்த பிரதேசத்துக்கு ஒரு புது பேரை வச்சான் டெமுஜின். அது எக்கே மங்குல் உலுஸ், த கிரேட் மங்கோல் நேஷன் அப்படின்னு அதை அன்போடு அழைச்சான் டெமுஜின். வெறும் அந்த தேசத்துக்கு மட்டும் புது பேர் வைக்கல, தனக்கும் ஒரு புது பேர் வைக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தான். கிபி 1206 அதுக்குன்னு ஒரு பெரிய விழாங்கிறது ஏற்பாடாச்சு. தன்னுடைய புது நாட்டில் இருந்த ஒவ்வொரு இடத்துல இருந்தும் தன்னுடைய படைப்பிரிவுகளுடைய முக்கியமான தளபதிகள் அந்த விழாவுக்கு அணிதிரண்டு வந்தாங்க. வெறும் தளபதிகள் மட்டும் இல்லை, அவங்களோட சேர்த்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்றா அணிதிரண்டு வந்தாங்க. அவங்களுடைய எல்லார் முகத்திலையும் மகிழ்ச்சிங்கிறது தாண்டவம் ஆடிச்சு. விழாவை இன்னும் சிறப்பாக்குறதுக்கு எங்கே பார்த்தாலும் நடனமும் இசையும் களை கட்டுச்சு. அப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்த அந்த விழாவுடைய மத்தியில் ஒரு பெரிய மேடை அமைச்சு அந்த மேடை மேலே ஒரு பெரிய அரியணைங்கிறது இருந்துச்சு. அந்த ஆர்ப்பரிப்புக்கு மத்தியில் தன்னுடைய கூடாரத்திலிருந்து வெளியில் வந்து அரியணையை நோக்கி மெதுவாக நடக்க ஆரம்பித்தான் டெமுஜின். அவன் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்க அந்த ஆர்ப்பரிப்புங்கிறது ஆரவாரமாக உருவாக ஆரம்பிச்சு. டெமுஜின் கான் வாழ்க, டெமுஜின் கான் வாழ்கன்னு எல்லா திசையிலிருந்தும் வாழ்த்து மலை குவிய ஆரம்பிச்சு. அவன் மெதுவாக நடந்து மேடையில் ஏறி அந்த அரியணையில் அமர்ந்து ஒரு கையை தூக்குனப்போ அந்த ஆர்ப்பரிப்புங்கிறது அப்படியே அடங்கி பெரிய நிசப்தமாக அந்த இடமே மாறிச்சு. அப்போ அவனுடைய தலைமை படை தளபதி மங்கோலிய மொழியில் பயமறியாதவன், மிக பலமானவன் அப்படிங்கிற அர்த்தத்தை தரக்கூடிய அவனுடைய புது பெயரை முதல்ல உச்சரித்தான், செங்கிஸ் கான். அந்த பேரை கேட்டதும் அங்கே இருந்த அத்தனை பேரும் ஆறாவாரத்தில் கொக்கரிச்சாங்க. அவங்க எழுப்புன அந்த கரகோலியும் வாழ்த்தொலியும் அந்த இடத்தையே அதிர வச்சுது. அந்த பேர் ஏற்படுத்தின அதிர்வுங்கிறது அதோட நிற்கல. அதுக்கப்புறமா அடுத்த சில வருஷத்துலயே ஒட்டுமொத்த ஆசியாவையும் அதிர வச்சுது. அது எப்படி நிகழ்ந்தது அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்த்துடலாம். பாய்.